பார்த்திருக்கிறேன். அவருடன் பேசியதில்லை. அவர் அவ்வளவாக பேச மாட்டார். நானும் அவ்வளவாக பேசுவதில்லை. அவரோடு பார்த்து சிரித்து அவர் ஒரு மரியாதை பூர்வமான ஒரு புன்னகையுடன் நகர்ந்து கொள்வோம். இப்பொழுது அவர் இறந்து இன்று அவர் பேசும் பொழுதுதான் அவர் இத்தனை விஷயங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொருவரும் பின்னணியிலே இங்கே கனடாவிலே நான் நினைக்கின்றேன், ஒவ்வொருவருக்கு பின்னாலும் மிகப்பெரிய கதைகள் இருக்கும். அது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் அவை ஒளிபெறுகின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் இறந்த பின்பு அவரை பற்றிய பெரிய இவ்வளவு விஷயங்களை தெரிய வரும் பொழுது அதை நினைத்து மனவருத்தப்படலாமே ஒழிய அது எமது சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் நம்ம அதை நினைக்கின்றோம். அவருடைய ஆத்ம சாந்திக்காக நாம் பிரார்த்திப்போம். அடுத்ததாக இந்த விழாவின் முக்கிய நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இன்றைய மலர் வெளியீடு. கவிஞரும் பேராசிரியருமான நூமான் அவர்கள் பற்றிய காலம் சுரப்பதில்லை வெளியிட்டு வைப்பதற்கு நூமான் அவர்கள் தனது வழிகாட்டியாக பின்பற்றிய இடத்தின் மூத்த கவிஞர் காலம் சென்ற மகாகவி ருத்ரமூர்த்தி அவர்களின் உதவி அவ்வை விக்னேஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். அவ்வை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் மிக முக்கிய கலை இலக்கிய குடும்பத்திலிருந்து வந்தவர். மிக சிறு வயதில் இருந்தே கவிஞர் நூமான் அவர்களை நன்கு அறிந்தவர். நூமான் அவர்கள் மகாகவி அவர்களின் குடும்பத்தினருடன் மிக அன்மோனியமாக பழகியவர் என்ற வகையிலே அவை விக்னேஸ்வரன் அவர்கள் கவிஞர் நூமான் அவர்கள் பற்றிய சிறப்புகளை வெளியிட்டு வைப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று நினைக்கிறேன். கவிஞர், நாடக எழுத்தாளர், 2 கவிதை தொகுதிகளை வெளியிட்ட அவை விக்னேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது வெளியீட்டுரை நிகழ்ச்சி இந்த இதழ்களை வெளியிட்டு வைப்பார். வணக்கம். எப்போதுமே சிறந்த படைப்புகளை தாங்கி வெளிவரும் காலம் இம்முறை நூமான் சிறப்பிதழாக வெளிவந்திருக்கிறது. சிறப்பிதழை வெளியிட்டு வைக்கும் பொறுப்பை எனக்கு தந்த செல்வமணிக்கு முதலில் எனது நன்றி. இந்த காலம் இதழை அவர் எனக்கு தந்த பொழுது இதழை தூக்கி கையில் எடுத்து அதை வாசிக்கும் போது இருந்த மகிழ்வு மிக அற்புதமானது. நீண்ட காலமாக சஞ்சிகைகளையே வாசிக்க முடியவில்லை. அது எனது தனிப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த காலத்தை எடுத்து இந்த சஞ்சிகையை எடுத்து முதலில் இருந்து கடைசி வரையும் ஒரே மூச்சாக அதை வாசித்து முடித்த பிறகு அப்படி ஒரு பரவசமான ஒரு நிலை. மிக கனதியான நிறைய விஷயங்களை தாங்கி வந்திருக்கிற இந்த காலம் தனது பக்கங்களில் 3 பகுதியை நூமானவர்களுக்கு கொடுத்து அதை அவருடைய சிறப்புகளாக ஆக்கியிருப்பது மிகவும் பெருமைப்படத்தக்க விஷயங்கள். பேராசிரியர் நூமான் அவர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாம் நன்கு அறியும். அவரது தமிழ் புலமை, மொழியியல் புலமை, கவிஞர் என்றும் விமர்சகர் என்றும் பதிப்பாசிரியர் என்றும் பல்வேறு முகங்களுடனான இந்த பேராசிரியர் நூமானை எல்லோரும் அறிவர். அதை பற்றி, அவரது பங்களிப்பை பற்றி அல்லது அவரது புலமை பற்றி மிக நீண்ட உரைகளை நாங்கள் நடத்தலாம், நீண்ட ஆய்வுகளையும் நாங்கள் நடத்தலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நான் புலமையாளர்களிடம் விட்டுவிடுகிறேன் அல்லது ஆய்வு மாணவர்களிடம் விட்டுவிடுகிறேன். நான் கண்ட முதல் மனிதன் நூமான் என்ற மனிதனை பற்றி, அவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இருந்த நீண்ட கால உறவு பற்றி உங்களுடன் பகிர்வதற்கு மிகவும் ஆவலாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன். உண்மையில் நூமான் மாமா என்ற நான் நூமான் மாமா என்றே பாவிக்கிறேன். நூமான் என்று சொல்வதற்கு கூட எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அவரோடு பக்கத்தில் இருந்து பழக கிடைத்தமைக்கு உண்மையில் நான் பெருமை அடைகிறேன்.
நுஹ்மான் மாமா நான் நினைக்கிறேன் 1961களில், அப்பொழுது நான் பிறக்கவில்லை, இப்படித்தான் ஒரு இலக்கிய கூட்டத்தில் அவர் ஒரு பார்வையாளராக கலந்திருந்தாராம். அந்த கூட்டத்துக்கு அப்பா போயிருந்தார். யாரோ நுஹ்மான் நுஹ்மானும் வந்திருக்கிறார் என்ற அந்த குரலை கேட்டு அப்போ மகாவி இறங்கி போய் நுஹ்மானா எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அவரது கையை பிடிச்சு கலைச்சது. அதுதான் முதலாவது மகாவிக்கும் நுஹ்மானுக்குமான அறிமுகம். அந்த 1961 இருந்து மகாவி இறக்கும் வரை 1971 வரையும் அவர்கள் மிகவும் அந்யோன்யமான ஒரு நட்பை பண்ணியிருந்தார்கள். நான் 1965 பிறக்கும் பொழுது நுஹ்மான் மாமா எங்களோட விட்டு மாமாவாகவே தான் நான் பிறக்கும் பொழுது அறிமுகமாக இருந்தார். 1963ஆம் ஆண்டு அப்பாவுக்கு முதலில் மாரடைப்பு வந்த பொழுது அப்பாவை பார்வையிடுவதற்காக நுஹ்மான் மாமா அப்போது 10ஆம் வகுப்பு முடியவே அவர் ஆசிரியர் சேவையில் இணைந்து விட்டார் மிக சிறு வயதில். அப்போ அவர் ஆசிரியராக வேலை செய்த இடத்திலிருந்து நேராக எங்களோட ஊருக்கு அளவட்டிக்கு கிட்டத்தட்ட 5-6 மணத்தியாளங்கள் அளவட்டி முழுக்க தேடி மகை விட்டு தெரியுமா, மகை விடு தெரியுமான்னு கேட்க அங்கே ஒருவருக்கும் தெரியாது. இந்த மாதிரியான எழுத்தாளர்களையும் கலை இலக்கியத்தோடு சம்மந்தப்பட்ட ஆக்களையும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயமில்லை தான். பிறகு போஸ்ட் ஆஃபீஸில் போய் இப்படி மகாவி உருத்திரமுத்திய வேண்டிய வீடுன்னு சொல்லி கேட்டு அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லிச்சு, நம்ம இது பிள்ளை நீங்கள் தெற்கு பக்கம் வந்துட்டீங்க, நீங்கள் வடக்கு பக்கம் போகணும்ட்டு அப்படி தேடி திரிந்து எங்களை விட்ட முதல் நுஹ்மான் மாமா வந்தவர். அந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நுஹ்மான் மாமாவில் நான் எந்த ஒரு மாற்றத்தையும் காணல. அந்த ஆண்டு அவர் எங்களோட பழகின மாதிரி தான். மகாவி இருக்கைக்குள்ளேயும் சரி, மகாவி மரணித்த பிறகும் சரி, அவர் அதே மாதிரி தான் இருக்கிறார். ஒரு காலமும் அவர் அவருடைய நல்ல பண்புகளும் மனித பண்புகளும் மாறவே இல்லை. அதை சொல்றதுக்கு எனக்கு சரியான பெருமையாயும் சரியான மகிழ்ச்சியாயும் இருக்கிறதா. அவருக்கு பக்கத்தில் இருந்து அவருடைய ஒவ்வொரு செய்கையையும் நாங்கள் அவதானித்து கொண்டிருந்தாங்க. உதாரணமாக அவர் எங்களுடைய அம்மாவே அக்கா ஆண்டு தான் அழைப்பார். வீட்டுக்கு வரும் பொழுது அக்கா ஆண்டு தான் கூப்பிட்டு கொண்டு வருவார். எங்களை மருமக்கள் என்று சொல்லுவார். மருமகள் அவை என்றுதான் அவர் சொல்லி கொண்டு வருவார். சின்னப்படியே நான் இருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவை உண்மையா வரும் வார்த்தைகள் இல்லை. அவர் அம்மா அக்கான்றதும் மருமக்கள் என்றதும் வார்த்தைகளாக ஒருதற்குமே படையலை. நாங்கள் எல்லோருமே இந்த உணர்வை நாங்கள் மனதால தான் உணர்ந்திருந்தாங்க. அம்மாவினுடைய விருப்பத்துக்குரிய ஒரு தம்பியா அப்பா மரணித்த பிறகு அந்த தனது கவலை எல்லாவற்றையும் நுஹ்மான் மாமாவுக்கு மட்டும்தான் அம்மா பகிர்ந்திருந்த அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் நான் போன வருடம் நான் இலங்கைக்கு போயிருந்த பொழுது நுஹ்மான் மாமா என்னிடம் கையெழுத்தார் அம்மா எழுதின கடிதங்கள் எல்லாத்தையும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அம்மா நுஹ்மான் மாமாவுக்கு சொல்லியிருந்தா, மகாவினுடைய புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் உங்களிடம் தருகிறோம், உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை செய்யுங்க. அப்போ அப்பா மரணிக்கும் பொழுது மகாவினுடைய புத்தகங்கள் பெரும்பாலும் வரையில 1-2 புத்தகங்கள் தான் வந்திருந்தது. அதுக்கு பிறகு முழு புத்தகங்களையும் முழு கவிதைகளையும் முழு படைப்புகளையும் ஒவ்வொரு எழுத்தாக திருத்தம் செய்து கடைசியாக இப்போ இந்த 50 ஆண்டுகள் அப்பா மரணித்து 50வது ஆண்டுக்கு முழு தொகுதியையும் தொகுத்ததும் இந்த நுஹ்மான் மாமா தான். ப்ரூஃப் பார்க்கறதுலேருந்து அவர் தான் செய்தார். இது ஏன் நான் இங்கே இந்த புத்தக வெளியீடுகளை மிக குடும்ப உறவான பர்சனல் விஷயங்களை நான் கதைக்கணும் என்றால், உண்மையா இப்போ மனிதர்கள் இல்லை. இவர் சொன்ன மாதிரி குழந்தை சண்முகலிங்கம் நுஹ்மான் அவர்கள் மாதிரி தங்களுடைய பேருக்காகவும் தங்களுடைய புகழுக்காகவும் தங்களோட பேரை நிலநாட்டுறதுக்காகவும் தான் நாங்கள் பார்க்கும் இடமெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். நடக்காததை நடந்ததுன்னு சொல்லி நடந்ததை நடக்கலைன்னு சொல்கிற அந்த சம்பவங்களை இவர் சொன்ன மாதிரி நானும் இந்த முகநூல் வழியாக நிறைய விஷயங்களை பார்க்குறேன். அப்போ இப்படி இந்த உலகத்தில் எப்படி இத்துணை பண்புகள் நிறைந்த மனிதனாக ஒரே மாதிரி அந்த அப்பா நல்ல பெரிய பதவிகள் இருந்தவர், அப்பாவோட இருக்கிற நிறைய ஆட்கள்
பழகிறதுக்கு மிகவும் சந்தோஷமாக பழகி இருந்த வேலை என்றால் அது சந்தோஷமான விஷயம் அந்த நேரம் தேவையாயும் இருந்திருக்கலாம். பிறகு கனவேர் தெரியாமல் காணாமலும் போயிட்டார்கள், வேலை அங்கே இருக்கணும்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரியான அந்த உறவையும் அந்த அன்பையும் எங்கே கண்டாலும் வாங்குவோன்னு சொல்கிற பண்பையும் வந்து நான் வந்து காணியில் ஒரு தட்டேன். அப்போ இந்த இந்த முக்கியமான விஷயத்தை வந்து இவ்வளவு காலமும் உண்மையாக நான் நினைச்சினான் எங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நோமான் மாமாண்டு. ஆனால் அப்படி இல்லை. இந்த செல்வமணியின் புண்ணியத்தால் இந்த காலம் இதழில் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. அதில் பார்க்கலையும் எல்லாரும் அவருடைய எல்லா பக்கத்தையும் பற்றி சொல்லியிருக்கணும். ஆனால் நானா ரவீந்திரன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அதில் மிக காரசாரமாக ஒரு கூட்டத்தில் நோமான் மாமாவினுடைய அந்த இடதுசாரி கொள்கையை பற்றி, அதாவது கவிதைகள் எல்லாம் வந்து வெறும் கோஷங்களாக இருக்குதுன்னு சொல்லி நோமான் மாமா அதில் அழகியல் இல்லை என்று பேசின ஒரு சந்தர்ப்பத்தில் நானா ரவீந்திரன் வந்து அவரை பற்றி காரசாரமாக விமர்சித்து போட்டு அவர் வந்துட்டாராம். அப்போ அதுக்கு பிறகு தலைமுறை நிறுத்திய நோமான் மாமா போய் சொன்னாராம், அது அவருக்கு பதிலுரை கொடுக்கணுமா, நான் கணக்கு ஒன்று கதைக்குள்ள ஒரு வசனத்தில் சொன்னாராம், இதே விஷயங்களை ரவி தனது வயதுக்குரிய பக்கத்துடன் பேசியிருந்தால் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அவ்வளவும் சொல்லி போட்டும் அடுத்த நாள் அவர் ரவீந்திரன் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி செய்கிறதுக்காக ஒரு ஆய்வு சமர்ப்பிக்கிறதுக்கு இருந்தவர். அப்போ சமர்ப்பிக்கிறதுக்கு அவர்கிட்ட சூப்பர்வைசர் மாட்ட வேண்டாம் போல நோமானவர்களை தெரிவு செய்திருந்தவராம். அடுத்த நாள் அவருடைய அறையக்குள்ள பேராசிரியராக அவரை போய்க்குள்ள பெரிய அந்தரப்பட்டு கொண்டு இவர் இப்படி சொல்லி போட்டாருன்னு அந்த இடத்துல நான் நேற்று சார் அப்படி என்று சொல்லிக்கொண்டு வர போனவராம். அப்போ நோமா சொன்னாராம், அது இலக்கியம் சார்ந்தபடியும் அதை நாங்கள் பிறகு கதைப்போம், இப்போ நீங்கள் வந்து இந்த உங்களுடைய ஆய்வு கட்டுரை இந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் வாங்குவோம் சொல்லி அதை அந்த சரியான குறைஞ்ச காலத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்த அந்த பண்பாளர்னு சொல்லி அந்த காலத்தில் எழுதியிருக்கிற நீங்கள் வேண்டி வாசித்தா தெரியும். இப்படி நான் காணுற இடங்கள் எல்லாம் நோமான் மாமாவினுடைய அந்த மனித பண்புகளை பற்றி எல்லாரும் வாய் நிறைய வாய் குளிர சொல்கிற காலைக்குள்ள வந்து அவ்வளவு பெருமையாக இருக்குது. அவர் வாழ்கிற காலத்தில் வந்து அவர் பக்கத்தில் இருந்து பார்க்குற அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. உண்மையில் இப்படித்தான் அப்பாவோட நோமான் மாமாவினுடைய உறவு வந்து 10 ஆண்டு காலம்தான். இப்போ அப்பா 1971 மறைஞ்சு இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆயிட்டுது. கிட்டத்தட்ட 65 வருஷங்களுக்கு மேலான அவர்களுடைய குடும்பமும் அவங்களுடைய குடும்பம்னு சொன்னால் நோமான் மாமா கல்யாணம் முடித்த பிறகு தான் நடக்க குடும்பத்தை எங்களுக்கு தெரியுமா, வேண்டிய அப்பா அம்மா ஒரு தெரியும் எங்களுக்கு தெரியாது. அப்போ எப்படி ஒரு மனிதனால இன்னொரு மனிதனுக்கு இவ்வளவு அப்பானுடைய கையெழுத்து எங்களாலேயே வாசிக்கலாம் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஆள் வாசிப்பார் என்றால் அது நோமான் மாமா தான் வாசிப்பார். அப்போ அப்படி ஒரு பிணைப்பு ஒரு இலக்கிய வாசகனாக இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் ஒரு ஆளை பற்றின ஒரு புரிந்துணர்வும் அன்பும் வச்சிருக்கக்கூடிய அந்த உறவு வந்து உண்மையிலே அது நோமான் மாமாவெல்லாம் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன். அந்த 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 விஷயத்தை வந்து விளங்கப்படுத்துகிற மாதிரி அப்பா மரணித்த பிறகு 1971 எங்களுடைய அப்பாவுடைய மரண வீட்டுக்கு நோமான் மாமா ஒரு கவிதை ஒன்று வாசித்தவர். அந்த கவிதையை செல்வமண்ணை வந்து காலம் சிறப்பிதழில் மகாவி சிறப்பிதழில் அதை பிரசுரிச்சிருந்தார். 93ஆம் ஆண்டு எங்களோட வீட்டு இதுக்குள்ளே கரையான வரிபட்டு இந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஓடிக்கடி என்னுடைய கையில் இன்றைக்கும் இருக்குது. அப்போ அதை நான் எடுத்து பார்க்கல அந்த கவிதையோட கொஞ்சத்தை என்றாலும் உங்களோட வாசிப்போம்னு நான் நினைச்சேன். நான் வளர்ந்த கருப்பை. நான் வளர்ந்த கருப்பையை நான் இழந்து போனேன் கான். நான் வளர்ந்த கருப்பை, ஆம் நான் வளர்ந்த கருப்பையை நான் இழந்து போனேன் கான். என்னுடைய வித்து விழுந்து முளைத்த இடம், என்னுடைய வித்து விழுந்து வளர்ந்த இடம், என்னுடைய வித்து வளர்ந்து மலர்ந்த இடம், அந்த இடத்தை அடியோடு நான் இழந்தேன், அந்த இடத்தை அடியோடு நான் இழந்தேன். வாழ்வு மலர் ஒன்றை மரணம் பொசுக்கியது. வாழ்வின் மலர் தன் மனத்தை வழியெங்கும் வீசி நிலைத்திருக்க விட்டு விட்டு சாவனும் தீயில் குளித்து திடீரென்று அழிந்ததுதான். ஆமாம் மகாகவி, என் அன்பா இறந்து விட்டாய். நீ இறக்கும் முன்னர் 2 மணி முன்பு வரை உன்னோடு நான் இருந்தேன். உன் அருகே நின்றிருந்தேன். கட்டிலில் நீண்டு கிடந்தாய்.
நரை கலந்த தாடி வளர்ந்து தளர்ந்து களைத்திருந்தாய். வேடிக்கை பேச்சும் சிரிப்பும் விடை பெற்று போய்விட்டன உன்னிடமிருந்து. நோய்பட்ட மார்பு வலிக்குதென்றாய். வைத்தியரை கூட்டி வந்தேன். பார்த்தார் அவர். ஊசி மருந்தேற்ற சொன்னார். பின் ஆட்கள் நிற்றல் நல்லதல்ல என்றே அவர் நடந்தார். ஆட்கள் நிற்றல் நல்லதல்ல, ஆகையினால் கிட்ட வந்து போய் வருகிறேன் என்றேன். போய் வரும் என்றொரு சொல்வதற்கு வார்த்தை துணைவின்றி மல்லாந்து கட்டிலில் நீண்டு கிடந்தே என் கைப்பற்றி கிட்ட இழுத்தெடுத்தாய். கிட்ட இழுத்தெடுத்து நெஞ்சினில் கிடத்தினாய். நெஞ்சில் கிடத்துகையில் முட்டி வரும் கண்ணீரை கண்ணிமைக்குள் மூடிவிட்டு மெல்ல தலையசைத்து போக விடை கொடுத்தாய். நாம் பிரிந்து போனோம் கான். மற்ற நாள் வந்தேன். வரிதாய் கிடந்து அந்த கட்டிலைத்தான் கண்டேன். உன் கட்டிலைத்தான் கண்டேன் கான். கட்டிலில் நீண்டு கிடந்தே என் கைப்பற்றி கிட்டு இழுத்தெடுத்து நெஞ்சில் கிடத்துகையில் முட்டி வரும் கண்ணீரை கண் இமைக்குள் மூடிவிட்டு மெல்ல தலையசைத்து போக விடை கொடுத்த நீ இறந்து போனாய். நீ இறந்து போனாய். நெருக்கென்றது நெஞ்சு புள்ளி அளவில் ஒரு பூச்சியினை தற்செயலாய் சாகடித்து விட்டு தனித்து கலங்கிய நீ இறந்து போனாய். என் நெஞ்சம் பகறியது. பெட்டியுள் நீண்டு தொழில் வரைத்தான் வெற்ற நாள் கண்டேன். மலித்த முகத்தோடு நித்திரைதான் என்று நினைக்கும்படி கிடந்தாய். நித்திரை அல்ல, அது நித்திரையே அல்ல. இனி எத்தினமும் மீண்டும் எழுந்திருக்க மாட்டாத நீண்ட மரணம். அது நீண்ட மரணம் தான். அந்த மரணத்துள் ஆழ்ந்து கிடந்த உன்னை பார்த்தபடி நின்றேன். நான் பார்த்தபடி நின்றேன். நீண்டு கிடந்தபடி நீ துயின்ற பட்டியினை வண்டியிலே ஏற்றதற்கு நானும் இது கை கொடுத்தேன். கை கொடுத்து விட்டு கருந்தார் பெருவை பார்த்தபடி நின்றேன். நான் பார்த்தபடி நின்றேன் தான். வீட்டிலே சுற்றத்தார் வீழ்ந்து புலம்பேறி நீட்டி கிடந்தபடி நீ துயின்ற பட்டியினை சுண்ணம் மகன் சோர்ந்து விழுந்ததினை கண்ணா எனவும் மனைவி கதறியதை, நண்பர் உன்னை பற்றி நல்லிறைகள் கூறியதை, புள்ளி அளவில் ஒரு பூச்சியினை ஓதியதை பார்த்தபடி நின்றேன். நான் பார்த்தபடி நின்றேன். இப்படி அவர் தந்த அந்த கவிதை சொல்லி கொண்டு போற அவருடைய நீண்ட கவிதை அந்த சித்தப்பட்டுக்கு வாச்சபடியா நான் உச்சத்தை வாசிக்கிறது என்னென்றால் சில வழியில புத்தகமிற்கு செல்வம் பண்ணிட்டு நீங்கள் வேண்டி வாசிக்கலாம். கடைசியில் இப்படி முடியுது. நீங்கா நினைவின் நிழல்களில் சஞ்சரிக்கும் போது தவித்து கலங்குகின்ற வேலை பல உள்ள வாழ்வை உடையவன். ஆகையினால் என்னை அரும்புகின்ற காலத்தே கண்டுபிடித்தவன். காணாமல் போனதனால் என்னை மதித்த இதயம் மறைந்ததனால், என்னுடைய ஊக்கிகளில் ஒன்றை இழந்ததனால் என்று கலங்கி நிற்கிறேன். இக்கசிவை ஆற்றுதற்காய் அவனின் நினைவுகளில் ஊற்றுக்கண் மீது உட்கார்ந்து கிண்டுகிறேன். 10 ஆண்டு காலம் படித்த நினைவுகளை மீண்டும் இழுத்து வந்து மீண்டும் அதில் வாழ்கிறேன் என்று அந்த நோமான் மாமா அப்பாண்டிய அந்த சித்தவிட்டிருந்த நினைவுக்காக பாடியிருந்தார். அப்ப அவருக்கும் மகாவிக்கும் இருந்த உறவு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்பா சாகும் பொழுது எனக்கு 5 வயசு. அப்பா செத்த பிறகுதான் எனக்கு நோமான் மாமா அவைகள் கவிதை எழுதுவார் அப்படி என்றெல்லாம் தெரியும். முதல்ல அவருடைய பாலஸ்தீன கவிதைகள் வெளியிட்ட தான் நோமான் மாமா நல்லா கவிதை மொழிபெயர்த்திருக்கிறார் எனக்கு தெரியும். அது வரையும் அவர் நோமான் மாமா அவர் தான் தெரியும். அவருடைய நாங்களும் அப்போ சின்ன பிள்ளைகள் அப்பா செத்து ஊருக்கு வந்து வெறுமனையே வந்து பள்ளிக்கூடம் போகிறதும் வீட்டை வாரதும் என்ற அந்த மட்டத்தோடு இருந்த நாங்கள் எங்களுக்கு இந்த வெளி உலகமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் இருந்தது. அப்போ இந்த பல 1989 இந்த மொழிபெயர்ப்பு வந்த பொழுது தான் ஒரு நோமான் மாமாவை நான் முதலாக அந்த கவிதைகளுக்குள்ளால நான் வந்து அறிவுபூர்வமாக அவரை நான் உள்வாங்க தொடங்கினேன். அது பெரிய தாக்கத்தை எங்களை அந்த நேரம் ஏற்படுத்தியது. நான் 1983 இருந்த ஏழவரோட கேட்கல எங்களுக்கு அந்த கலவரம் எல்லாம் நடந்த அந்த நேரத்தில் அந்த பாலஸ்தீன கவிதைகள் வந்து அது பற்றி தனியவே கதைக்கலாம். அந்த சரியான ஒரு என்னென்னு சொல்றது தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள். அந்த வகையில மட்டுமில்லை, நோமான் மாமனுடைய பல கவிதைகள் வந்து பல விதத்திலையும் வந்து தமிழ் பூர்வ நல்ல உலகத்துக்கு வந்து மிக பயனான கருத்துக்களை தந்த ஒரு பெரிய மனுஷன்தான் அவர். இந்த இடத்துல வந்து அவருடைய பண்புகள் நிறைந்த இந்த மனுஷனை வந்து நாங்கள் எப்படி எங்களுடைய சமூகம் பார்க்குது அல்லது இனிமேல் எப்படி பார்க்க போகுதுன்றது எல்லாத்தையும் விட அவருடைய அந்த முக்கியமான என்னென்றால்
ஒரு விஷயத்தையும் வந்து மற்ற ஆட்கள்கிட்ட தான பெரிய ஆளாக காட்டி அல்லது என்ன நீங்கள் மதிக்கணும் மதிக்காட்டி இப்படி என்ற அந்த பண்பு அவர்கிட்ட ஒரு ஒள்ளளவும் இருக்கையில் என்றது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஏனென்றால் இந்த காலத்திலே அப்படி ஆட்கள் சரியான குறைவு. தங்களை இந்த உலகம் மறந்து விடுமோ என்று நினைச்சு கொண்டுதான் தங்களை பற்றி எல்லாம் தாங்களே சொல்லி முடிச்சு போட்டு சாகிறதுக்கு முதல் போகணும்ன்ற நினைப்பில் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முகநூலில் பார்த்தீங்கன்னா வடிவாக தெரியும். நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன்னு சொல்லி இந்த ஒன்றும் விடாமல் தேடி எடுத்து மரணத்துக்கு முதல் பிழை இல்லை, அது பிழை இல்லை. நான் ஆனால் என்ன சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நினைச்ச அந்த கொள்கையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெரிய மனுஷனை வாழ்த்துறதுலேயும் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இந்த அவருடைய மாணவர் அன்னைக்கு பிரசாந்தின் ஒரு வாழ்த்து கவிதை இருக்கிறார். அதில் கடைசியாக வருது, ஆதியை போல வாழும் அற்புத வாழ்வு கொண்டாயிருந்தது. முற்று முழுசாக அது உண்மை. ஆதியை போல வாழும் அற்புத வாழ்வு கொண்டாயிருந்தது தான் அவர் கணக்கு எழுதி இருக்கிறார். நான் அது உங்களுக்கு வாட்சி காட்டையில் அந்த கூற்று வந்து முற்று முழுதாக வந்து அவருக்கு நோமான் அவர்களுக்கு பொருந்தும். அவர்களுடைய அந்த எல்லாரும் அவரை பற்றி நாங்கள் இனத்தை கலைத்தாலும் அவர் தன்னுடைய இதை பற்றி இந்த கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார். அவங்களோட வாசிச்சு காட்ட ஆசைப்படுறேன். நோமான் மாமாவுடைய ஒரு கவிதை. நான் இறந்த பிறகும் சூரியன் உதிக்கும், சந்திரன் ஒளிரும், வெள்ளிகள் மினுங்கும். நான் இறந்த பிறகும் காற்று வீசும், மேகம் கருத்தும், மழை பெய்யும், பயிர்களும் தளிர்க்கும். நான் இறந்த பிறகும் பூக்கள் மலரும், பறவைகள் பறக்கும், வானம் சிவக்கும், சூரியன் மறையும். நான் இறந்த பிறகும் மனிதர்கள் இருப்பர், அழுவர், சிரிப்பர், காதலில் மகிழ்வர், குழந்தைகள் பிறக்கும், வாழ்க்கை நகர். நான் இறந்த பிறகும் உலகம் சுழலும். இதுதான் உண்மை. ஆனால் கன பேருக்கு எங்களுக்கு அது தெரியாமல் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். நாங்கள் நினைக்கிறது நாங்கள் இறந்த பிறகு ஒன்றும் நடக்காதுன்ற மாதிரி. ஆனால் அப்படி இல்லைன்றது வந்து பியோ எழுதின ஒரு கவிதை. அந்த கவிதைக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அவர் அதை பற்றி அலட்டி கொள்றதில்லை. தான் இருக்கிறேன்றதுக்காக அவர் ஒன்றையும் வந்து வலிஞ்சு இழுத்து அவர் ஒன்றே புகுத்தினதை நான் அறியேன். நான் காணவும் இல்லை. பக்கத்தில் இருந்து அவரை நான் இத்தனை வருஷமாக பார்த்து கொண்டிருந்தேன். நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் பார்த்துருக்கேன். முதல்ல ஒரு வயசுலேருந்து இன்றைக்கி 60 வருஷமாக நான் பார்த்து கொண்டிருக்கேன். நான் காணையில் அப்படி பெரிய ஒரு மனிதனை பற்றி அவருடைய சிறப்பிதழ்களாக இந்த காலத்தில் கொண்டு வெளியிட்ட செல்வமணிக்கு பெரிய நன்றி. அந்த புத்தக வெளியீட்டில் பங்கு பெற்று வந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த உரையை நீங்கள் அமைதியாக கேட்டதற்கும்